ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது வந்து ஒரு சாட்டர்டே எடுத்த பிளாக் தான். காலையில் எழும்பி ப்ரெஷ் எல்லாம் பண்ணிவிட்டு காப்பியும் அடுப்பில் வச்சாச்சு. அது பிறகு கோடை முட்டை இப்படி காளான் சாப்பிட்ருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? காளான் வந்து நம்ம கடையில் வாங்கும்போது இப்படி இருக்காது, சின்ன சின்னதாக இருக்கும். இந்த தடவை இப்படி இருக்குது. பார்த்தீங்களா? கொடகனக்கு ஒரு பாக்ஸே 58 ரூபா. பரவாயில்ல, பெரிய காளானாக இருக்குது. ரெசிபி வீடியோ என்ன போடுவேன், சரியா? இந்த ஃப்ரூட் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு பாருங்கள். இப்படி சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள். ஆனால் எங்கள் அக்கா இது ஒரு லிச்சிங்க. இந்த மஞ்சள் மேலே இருக்குது, மஞ்சள் ஃபுல்லாக உடச்சி எடுத்தாச்சு. உள்ளே வந்து இப்படி இருக்கு பாருங்கள். இப்போ வந்து இதுக்குள்ளே ஒரு விதை இருக்குது, வெள்ளையாக இருக்கிறத மட்டும் நோட்டிட்டு இந்த வெள்ளையாக இருக்கிறத சாப்பிடணும். உள்ள வரும். ஆனால் ஒரு மாதிரி இனிக்க தான் செய்யுது, புளிப்பெல்லாம் இல்லை அந்த பழம். ஆனால் என்ன பழம்னு எனக்கு தெரியலை. நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது என்ன பழம் இருந்தால் கமெண்ட் பண்ணுறது. டாட்டா. காப்பி போட்டாச்சு. நீ நிம்மதி ஒரு இடத்துக்கு போய் கொஞ்சம் நேரம் குடிச்சிட்டு வரேன். அவிச்ச முட்டை வெண்டைக்காய் பொரியலுக்கு வெட்டி வச்சிருக்கு. இது வந்து கத்திரிக்காய் புளிக்கறி, அங்கே தாளிக்காய். இதான் இன்னைக்கு எங்களுக்கு சமையல். எல்லாம் முடிச்ச பிறகு நம்ம இருக்கேன். கடுகு போட்டு, கருவேப்பிலை போட்டு, உள்ளி போட்டு, மிளகா போட்டு, தக்காளி போட்டு எல்லாம் வதங்கின பிறகு கத்திரிக்காய் போடணும். கத்திரிக்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நீங்கள் என்ன வேணும், மஞ்சள் பொடி தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. தேவையான அளவு அந்த எண்ணெய் பற்றியில் எண்ணெய் மட்டும் தான் போட்டுருக்கோம், வேறு எதுவுமே நாங்கள் போடல. மஞ்சள் பொடி தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான காரத்துக்கு தக்கன வத்தல் பொடி போட்டுக்கோங்க. உங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ. இப்போ சில பேர் நிறைய காரம் சாப்பிடுவீங்கன்னா உங்கள் தேவைக்கு தக்கன நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு நம்ம தேவைக்கு தக்கன மல்லிப்பொடி. பெரிய கரண்டியில் வந்து 1 ஸ்பூன் போட்டோம். ஆனால் வந்து மல்லிப்பொடி எவ்வளோ நம்ம நிறைய போட்டோமோ, எவ்வளோ நல்லா போடுதோமோ